நீ அமெரிக்காவுக்கு போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி, நீ நடிக்க போயிடு. பிரசாந்த் கிஷோர் பேட்டி என்ன சொன்னார்? கூட்டணி இல்லை, ஆனால் டிசம்பருக்கு அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுவோம் கூட்டணியே இல்லையான்னு. இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்போ அருண்ராஜ் கூட அதான் சார் சொல்லியிருக்கிறாரு, டிசம்பருக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். டிசம்பருக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். அப்புறம் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீ அமெரிக்காவுக்கு போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி, நீ நடிக்க போயிடு, அதான் உனக்கு கரெக்டான இது, இந்த லகுடப்பாண்டிலாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. திடீர்னு பார்த்தா காமராஜருக்கு நான் ஒன்றுனா நான் வருவேன் அப்படின்றாங்க. எங்கேயா வந்தீங்க? நானும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். கோமாள இருந்தீங்களா ஏன்னு கேட்டால், ஏய் எங்கள் அருண்ராஜ் போட்டிருக்காரு, நீ என்ன இவங்கள கேட்குற? ஏய் உங்கள் விஜய் இல்லையா போடணும்? கொள்கை தலைவருக்கு ஒன்றுனா கொதித்தெழுவன்றீங்க, ஒன்றுத்தையுமே காணோம். மாலையே காலைல 2:30 மத்தியானம் 2:30 மணிக்கு தான் போடுறீங்க. சரி, அன்னைக்கு தான் இவ்வளோ பிரச்சனை நாடே கொந்தளிக்குது. இந்த திருச்சி வேலுசாமி பற்றிலாம் அவர் பேசுகிறாரு, திருச்சி வச்சு அறுத்து உப்பு கண்டம் போட்டார் அவர். அப்போ தமிழர் மணிந்து பழைய பேச்சுலாம் வைரல் ஆகிட்டு இவ்வளோ தூரம் இருக்கும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் கேட்குறேன் மறுபடியும், கோமாலையா இருந்தீங்க? வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டு மேடை கிடச்ச ஒன்று காமராஜர் ஒன்றுனா விட மாட்டோம்னா கொஞ்சமாவது ஒரு இது வேணாம். நம்ம இப்படி பேசுகிறோமே, நம்ம என்ன பண்ணோம்? டெய்லி நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கல்ல, காமராஜர் பற்றி இப்படி நடக்குதுன்னா அதுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணோம்ல. புஷிக்கு தான் தெரியாது காமராஜர் யாருன்னு, விஜய்க்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பார்த்துருப்பாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. தலைவரை நீங்கள் மாலை போட்டிங்களா, அதில் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, ஓ அவரா, தாடி வச்சிருப்பாரு அவரா, அவர் பெரியாருங்க, ஓ பக்கத்தில், ஓ கரெக்டு அப்படின்னு. வேற என்ன